கடகம், இந்த 2026 ஜனவரி மாதம் உங்களுக்கு அதிரடி மாற்றங்கள் வரப்போகுதுங்க. என்ன மாற்றம் வரப்போகுது அப்படின்னு ரொம்பலாம் யோசிக்காதீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுடைய ராசிக்கு குரு பகவான், தேவ குரு ப்ரஹஸ்பதி உங்களுடைய ராசியிலிருந்து வக்ரமாயி மிதுனத்துக்கு போறாரு. அதுவும் 12 வருஷம் கழிச்சு. ஆஹா, இதை விட வேற என்னங்க வேணும் உங்க வாழ்க்கையில? 9 கிரகங்கள்லயே தேவகுரு ப்ரஹஸ்பதி மிகவும் சுபத்துவமாங்கிய ஒருவர் உங்களுடைய ராசி கடக ராசியிலிருந்து வக்ரமாயி மிதுன ராசிக்கு போயிட்டு இருக்காரு. வீடியோ தொடர்ந்து பாருங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்மளுடைய சேனலை இன்னும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. அண்ட் கூடவே பெல் பட்டன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதை நீங்க கிளிக் பண்ணும்போது நிச்சயமா நான் எப்ப வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ தேவைப்படலாம் இல்லையா? அவங்களுக்கு இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மேபி அவங்களோட லைஃப்ல இது ஒரு பெரிய அட்வைஸா கூட இருக்கலாம். ஓகேவா? நீங்க என்ன ராசி, என்ன நட்சத்திரத்துல பிறந்த அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா நம்மளுடைய சேனல்ல நிறைய கடகராசிக்காரங்க பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ நான் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் பாக்குறீங்க அப்படின்னு. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இந்த 2026 கடகராசியில பிறந்தவங்க எல்லாருக்குமே மிக மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் குரு பகவானை பிரார்த்தனை பண்ணி இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்றேன். நல்லது நடக்க வச்சிடலாங்க, கவலையே படாதீங்க. இந்த 2026 ஜனவரி தொடக்கத்துல இருந்தே பாருங்க, உங்க வாழ்க்கையில பல திருப்பங்களும் பல மாற்றங்களும் உங்களுக்கு ஏற்பட போகுது. குரு பகவானுடைய பிளெஸிங்ஸ் 12 வருஷம் கழிச்சு உங்க ராசிக்கு வந்திருக்காரு. அவருடைய பரிபூர்ணமான அருளும் ஆசீர்வாதமும் உங்க எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்றதுதான் என்னுடைய ஒரு பெரிய வேண்டுகோளா இருக்கு கடவுள்கிட்ட. நம்ம இந்த 2026 ஜனவரி மாதம் உங்களுடைய கிரக நிலைகள், உங்களுடைய ராசிக்கு கிரகங்கள் எந்தெந்த மாதிரி அமர்வுல இருக்காங்க அப்படின்றத நம்ம பாத்திரலாம். கடக ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான் அமர்ந்திருக்கிறாரு. உங்களுடைய ராசியில இருந்து 7ஆம் இடத்துல செவ்வாய், புதன், சுக்கிரன், சூரியன், அதாவது ஒரு பெரிய கிரகங்களின் கூட்டம் வந்து உங்களுடைய ராசியில இருந்து 7ஆம் வீட்டுக்கு அமர்ந்திருக்கு. அதாவது 7ஆம் இடம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது என்னன்னா உங்களுடைய பிசினஸ்ங்க, உங்களுடைய பார்ட்னர்ஷிப், உங்களுடைய ரிலேஷன்ஷிப், உங்களுடைய ஸ்பௌஸ், இந்த 4 விஷயங்கள் தான் உங்களுடைய 7ஆம் வீட்டை பத்தி சொல்லுது. இந்த 4 கிரகங்களும் எப்படி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸா, ரொம்ப நெருக்கமா வந்து இந்த ஜனவரி மாதம் வந்து அமர்றாங்க. இதுல நம்மளுடைய கிரகங்களின் தலைவனான சூரிய பகவான் வந்து ஜனவரி 14ஆம் தேதி இந்த கிரகங்களோட போய் இணைறாரு. அண்ட் சுக்கிரன், உங்களுடைய ராசிக்கு சுக்கிரன் யாரா வராரு? லாபாதிபதி அவரே தான். 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை பத்தி சொல்லக்கூடிய ஒரு சுக்கிரன், அவர் இந்த கூட்டத்தோட ஜனவரி 13ஆம் தேதி வந்து இணைறாங்க. சோ இந்த 4 கிரகங்களும் இந்த ஜனவரி மாதம் ரொம்ப க்ளோஸா நெருக்கமா இருக்க போறாங்க. அண்ட் உங்களுடைய ராசியில இருந்து 8ஆம் வீட்டுக்கு ராகு அமர்ந்திருக்காருங்க. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துல சனி பகவான் அமர்ந்திருக்காரு. சோ ரொம்பவே எக்ஸலண்டான ஒரு பிளேஸ்மெண்டா நான் வந்து பாக்குறேன். இந்த ஜனவரி மாதம் கிரக கூட்டங்கள் வந்து அவ்வளவு அருமையா உங்களுடைய ராசிக்கு வந்து அமர்ந்திருக்கிறாங்க. அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுடைய ராசியில அக்டோபர் 18ஆம் தேதி குரு பகவான் வந்தாரு. ரொம்ப வேகமா, ரொம்ப ஃபாஸ்டா வந்துட்டு அப்படியே அதே வேகத்தோட அதே ஃபாஸ்டோட என்ன பண்ணிட்டாருன்னா ஸ்லோவா அப்படியே மிதுன ராசிக்கு போயிட்டு இருக்காரு. திரும்பவும் அவரு கடக ராசிக்கு வந்துருவாருங்க. எப்ப வராருன்னா 2026 மார்ச் 12ஆம் தேதி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவர் மிதுன ராசில இருந்து எந்த வேகத்துல போனாரோ அதே வேகத்துல வந்து வந்துருவாரு. இதுதான் நடக்க போகுது. அண்ட் உங்களுடைய ராசியில இருந்து 7ஆம் இடத்துல செவ்வாய், புதன், சுக்கிரன், சூரியன் 4 கிரகங்கள் வந்து அமர்ந்திருக்குன்னு நான் சொல்றேன். இதுல என்னன்னா அதிரடி மாற்றங்கள் வரும் அப்படின்றத நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த ஜனவரி மாதத்துல நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா, நான் கடகராசிக்காரங்களுக்கு மேரேஜ்ல நிறைய டிலேஸ் ஆகுதுங்க, நிறைய தடை ஏற்படுது, நிறைய தாமதம் ஏற்படுது. அவங்க எல்லாருக்குமே இந்த ஜனவரி மாதம் அப்படின்றது ஒரு நியூ பிகினிங்கா இருக்க போது, ஒரு புது தொடக்கமா அவங்களுக்கு வந்து இருக்க போகுது. ஏன்னா 7ஆம் இடம் அப்படின்றது உங்களோட ரிலேஷன்ஷிப்ஸை பத்தி சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானமா நான் பாக்குறேன். இந்த வீட்டுல சுக்கிர பகவானே வந்து அமையும் போது நிச்சயமா அவங்களுக்கு வந்து கல்யாண பிராப்தம் வந்து ஏற்படும். மேரேஜ்க்கான பாசிபிலிட்டிஸ் வந்து சான்சஸ் வந்து அதிகமாவே இருக்கு. அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க, உங்களுடைய ராசியில இருந்து 2ஆம் வீட்டுல கேது இருக்கிறாருங்க.
உங்களோட ராசியில இருந்து 8ஆம் வீட்டுல ராகு இருக்கிறாரு. இந்த ராகு கேது அப்படின்றது என்னன்னா ஜோதிடத்தை நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தே ஆர் ஷேடோ பிளானட்ஸ். அவங்களுக்கு வந்து எந்த ஒரு வீடுமே சொந்த வீடுன்றது ஜோதிடத்துல சொல்லப்படல. பட் வேதிக் அஸ்ட்ராலஜில என்ன சொல்றாங்கன்னா விருச்சகத்தை வந்து ரூல் பண்றது வந்து கேது. கோ ரூலர் ஆஃப் விருச்சகம் வந்து கேதுவும், கும்பத்தோட கோ ரூலர் யாரா வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகுவும் வராரு. இந்த ஷேடோ பிளானட்ஸ் ஆக்சுவலா என்னன்னா மூணுடைய சவுத் நோட் அண்ட் நார்த் நோட். இப்ப வந்து மூணுடைய வெட்டுப்புள்ளிகள் தான் இந்த ஷேடோ பிளானட்ஸை வந்து சொல்றாங்க, இந்த சாயா கிரகங்களை வந்து சொல்றாங்க. மூணுடைய நார்த் நோட் வந்து ராகுவா இருக்கு, மூணுடைய சவுத் நோட் வந்து கேதுவா இருக்குங்க. ஆக்சுவலா இதுதான் வந்து காம்பினேஷன்ஸ். இதுல 2ஆம் இடத்துல கேதுவும் 8ஆம் இடத்துல ராகுவும் அமர்ந்திருக்கிறது யாருக்கு நல்லா இருக்கும்? இந்த ஜனவரி மாதம் யாருக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் பண்றவங்க, ட்ரேடிங் பண்றவங்க, 8ஆம் இடம் சம்பந்தமா இருக்கக்கூடிய எல்லா வேலைகள்ல இருக்கவங்களுக்குமே இது வந்து ஒரு எக்ஸலண்ட் மாதமா வந்து அமையுது. அண்ட் நாட் ஒன்லி அது மட்டும் இல்ல, ரிசர்ச்ல இருக்கவங்க, ஆன்மீகத்துல இருக்கவங்க, அஸ்ட்ராலஜி இதை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா 8ஆம் இடம் அப்படின்றது மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லி ஜோதிடத்தை சொல்லுவாங்க. மறைவு ஸ்தானம் மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. அது வந்து அந்த இடத்துல இருந்து நம்மளால பணமும் சம்பாதிக்க முடியும். சில பேருக்கு பாத்தீங்களா எங்க இருந்து பணம் வருதுன்னு தெரியாது. எங்க இருந்துப்பா பணம் சம்பாதிக்கிற அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அவனுக்கு வந்து மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கும். வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு அவங்களுக்கு வந்து இன்கம் இருக்கும். அந்த வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு வருமானம் வரணும், பொருளாதாரம் இருக்கணும்னா அது 8ஆம் இடத்தை நிச்சயமா நம்மளோட ஜாதகத்துல பார்க்கணும். நான் சொல்றது பொது பலன், அதையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். உங்களுடைய சுய ஜாதகத்துல பாருங்க, நீங்க கடகராசியில பிறந்திருப்பீங்க, லக்னம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும்ல, அந்த லக்னத்துல இருந்து உங்களுடைய 8ஆம் இடத்துக்கு பாருங்க. அதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம் உங்களுக்கு எந்த மாதிரி இன்கம் சோர்ஸ் வந்து அமைய போகுது, அதுவும் ஹிடனா மறைமுகமான இன்கம் வந்து எப்படி அமைய போகுதுன்னு உங்களோட லக்னத்தை வச்சு நீங்க வந்து கண்டுபிடிக்கலாம். சோ ராசின்றது பொது பலன். அப்போ உங்களுடைய ராசியில இருந்து 8ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது டெஃபினட்டா உங்களுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருங்க. இப்ப வெளிநாட்டுல இருந்து உங்களுக்கு இங்க நீங்க பிசினஸ் பண்றவங்க அங்க இருக்கவங்களுமே ஒரு நல்ல ஒரு கனெக்டிவிட்டி வந்து உங்களுக்கு வந்து ஏற்படுது. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா சனி இப்பதான் வக்ரமே முடிஞ்சிருக்கு. சனி வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதமா வக்ரமாவே இருந்துட்டாரு. சோ ரொம்ப ஸ்லோவா தான் இருந்தது. உங்களுக்கு பெருசா லக் இல்லைங்க. கடகராசிக்கு பெருசா லக்கே இல்லை. இன்னும் சொல்ல போனா சனி அஷ்டமத்துல இருந்தாரு. கடந்த 2.5 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா அஷ்டமத்துல இருந்தாரு. படாத பாடு படுத்தி எடுத்துட்டாரு. இப்பதான் அஷ்டமத்தை முடிஞ்சு இப்போ 9ஆம் இடம் பாகிஸ்தானத்துக்கு போயிருக்காரு. ஒரு ரிலீஃப், ரொம்ப ரிலீஃப்னு சொல்ல முடியாது, ஒரு 30-40% ரிலீஃப் தான் இருக்கும். மொத்த ரிலீஃப் நான் சொல்லவே மாட்டேன். சோ அந்த இப்பதான் முடிஞ்சிருக்கு. அப்ப அந்த ராகு வந்து உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால அதுக்குண்டான காரகத்துவங்களை கண்டிப்பா அது வந்து செய்யும். சோ ஃபாரின்ல இருக்கவங்களுக்கும் இங்க இருந்து ஃபாரின்ல கனெக்டிவிட்டி வச்சிருக்கவங்களுக்கும் இந்த மாதம் ரொம்பவே எக்ஸலண்டா இருக்கும். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. உங்களுடைய ராசியில இருந்து 5ஆம் இடம் வந்து விருட்சகம் வந்து உங்களுடைய எஜுகேஷனை பத்தி சொல்றது, உங்களுடைய பிரைமரி எஜுகேஷனை பத்தி சொல்றது. அவர் எங்க இருக்காரு? செவ்வாய் உச்சமா இருக்காரு. மகரத்துல செவ்வாய் உச்சம். சோ உங்க படிப்பு நல்லா இம்ப்ரூவ் ஆகும், கான்சென்ட்ரேஷன் நல்லா பண்ணுவீங்க. இன்னும் உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் நல்லா பண்ணணும்னா நீங்க வந்து யோகா, மெடிடேஷன்ஸ் அதுக்குள்ள நீங்க போனீங்கன்னா உங்களோட கான்சென்ட்ரேஷன் அண்ட் ஃபோக்கஸ் நல்லாவே வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா உங்களுடைய 9ஆம் இடம், கடகத்துக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் எதுவா வருது? மீனம் வந்து ஹைலி சாத்விக், குருவோட வீடு இல்லையா? உங்க ராசில தானே குரு உச்சம் அடைகிறாரு. சோ நீங்க ரொம்பவே வந்து ரொம்ப பாசிட்டிவா நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. மெடிடேஷன் இதெல்லாம் நீங்க பண்ணுங்க, யோகா பண்ணுங்க, உங்களோட கான்சென்ட்ரேஷன் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஓவராலா நம்ம பார்க்கும்போது ரிலேஷன்ஷிப் வைஸ்ல புதுசா யாராவது இப்ப நீங்க வந்து மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மேரேஜ்க்கான பாசிபிலிட்டிஸ் நீங்க எடுத்து வைக்கலாம். அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் உங்களுக்கு இந்த மாதம் வந்து கிளிக் ஆகும். இந்த மாதம் சொல்ற இந்த வருஷமே நல்லா இருக்கு, ரிலேஷன்ஷிப்ஸ்ல நீங்க என்டர் ஆகலாம். ஸோ இந்த வருஷமே உங்களுக்கு நல்லா இருக்கு. அண்ட் பிசினஸ் கரியர் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் பண்றவங்களுக்கு ஒரு எக்ஸலண்டா இருக்கும். ஃபாரின் கனெக்டிவிட்டியோட பிசினஸ் பண்றவங்களுக்கு இந்த மாதம் வந்து ரொம்பவே ஒரு எக்ஸலண்டான ஒரு மாதமா அமையுது. ஏன்னா குரு பகவான் 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. உங்களுக்கு ராசியில இருந்து 12ஆம் இடம் என்பது என்னது? வெளிநாட்டு பயணம், ஃபாரின் டிராவல், ஃபாரின் செட்டில்மெண்ட், இதெல்லாமே வந்து 12th ஹவுஸ். ஸோ கனெக்டிவிட்டி உங்களுக்கு 12th ஹவுஸ்ல இருக்கு, நான் பார்த்த வரைக்கும் தெரியுது. ஸோ டெஃபினட்டா உங்களுக்கு இந்த மாதம் சூப்பராகவே இருக்கு. கவலையே படாதீங்க. குரு பகவான் உங்களுக்கு இந்த புத்தாண்டு பரிசா நிறைய நல்ல விஷயங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மக்களே கவலையே படாதீங்க. நல்லது நடக்கலனாலும் நம்ம நல்லது நடக்க வைக்கிறோம். அத சொல்லுங்க. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல குருவே சரணம் சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா ஆசைகளும் நிச்சயமா நடக்கும். இந்த 2026 ஜனவரி மாதத்துல இருந்தே நீங்க அதை வந்து ஃபீல் பண்ணதான் போறீங்க. அண்ட் இந்த வீடியோ யாருக்காவது ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க மக்களே.
ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு மக்களே. அதை நீங்க கிளிக் பண்ணும்போது நிச்சயமா இந்த வீடியோ நிறைய மக்களுக்கு போய் சென்றடையும். இது ஒரு பயனுள்ள வீடியோவா இது எல்லாருக்குமே அமையணும்னு நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அண்ட் உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா மேல என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கன்சல்டேஷன்ஸ் நீங்க புக் பண்ணிக்கலாம். மிதுன ராசியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. தேங்க்யூ.